இன்றைக்கு செய்ய மாட்டாரோ? விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு இன்றைக்கு அவர் செய்ய மாட்டாரோ? செய்வார். விசுவாசியுங்கள். கன்மலையாகிய கிறிஸ்துவை கிட்டிச் சேருங்கள், நெருங்கிச் சேருங்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் நம்மை போஷிப்பார். ஒரு காகத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த காகம் அப்பமும் இறைச்சியும் எடுத்துக்கொண்டு நம்மண்டை வந்து சேரும். நம்ம போக வேண்டாம், நம்ம வீடு தேடி வரும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தானாய் வழி திறக்கும், தானாய் வழி திறக்கும். அற்புத வாசலை கர்த்தர் நமக்காய் திறந்து வைத்திருக்கிறார். நாம் அறியாததும் நம்முடைய சிந்தை கெட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற நம்முடைய கர்த்தர் நம்முடைய சிந்தனையில் கூட தோன்றி இருக்காது. காகத்தை கொண்டு அப்பமும் இறைச்சி. அது மட்டுமல்ல, வேத புஸ்தகத்தில் எலிசா தன்னுடைய சீஷர்களாகிய தன்னுடைய பணியாளர்களாகிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் 100 பேரோடு இருக்கிறார். சாப்பாடு இல்லை, என்ன செய்ய? கஷ்டமான ஒரு சூழ்நிலை, என்ன செய்வதென்று அறியவில்லை. பைபிள் சொல்லுகிறது, பாகால் சலீஷாவிலிருந்து அறியாத ஒரு மனுஷன் 20 வார்கோதுமை அப்பங்களையும் தாழ்கதிர்களையும் தேவனுடைய பிள்ளைகளுக்காய் கொண்டு வந்தார். கன்மலையிலே ஒதுங்குகிறவர்கள், கன்மலை அண்டை கிட்டிச் சேருகிறவர்கள், கன்மலையில் நெருங்குகிறவர்களுக்காய் யாருன்னே தெரியாது யாரோ ஒரு மனுஷன் 20 வார்கோதுமைகளையும் தாழ்கதிர்களையும் கொண்டு வருவான். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தி. நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அற்புதமான வழிவாசலை கர்த்தர் நமக்காய் திறப்பா. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நன்மைகள் வந்து சேரும். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் உங்கள் இருதயம் பதறாதிருப்பதாக. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, என் வருமானம் நின்று போகுமோ என்று நீங்கள் துயரப்பட வேண்டாம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உனக்காக நிச்சயமாய் நிச்சயமாய் நீ அறியாத ஒரு மனுஷனை அனுப்பி. ஆமென். 20 அப்பம் கிடைச்சது, 100 பேர் சாப்பிடணுமே. சீஷர்கள் கேட்கிறார்கள் எலிசாவோடு, என்ன செய்ய? 20 அப்பத்தை வச்சு என்ன செய்ய? வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் காசு, கொஞ்சம் சம்பளம். அன்னைக்கு இருந்த 5 காசு 10 காசு தான் இருக்கு வீட்டில், வேற ஒண்ணுமே இல்லை. ஐயா, பைபிள் சொல்லுது, எலிசா அவர்களை பார்த்து சொன்னார், 100 பேரையும் உட்கார வச்சு நீ கொடுக்க ஆரம்பி. அப்பத்தை கொடுங்கள், தாழ்கதிர்களை கொடுங்கள். அவர்கள் கொடுக்க 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 அது பெருகி கொண்டே இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் கன்மலையை நெருங்கி சேர்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் வச்சிருக்கிற அற்புதமான வழிவாசல், அது எடுக்க எடுக்க குறையாத ஒரு அமுத சுரவி போல தேவனுடைய பிள்ளைகளே கொடுக்க கொடுக்க அப்பங்கள் பெருகிக் கொண்டே இருந்தது. பைபிள் சொல்லுகிறவர்கள் மீந்தெடுத்தார்கள். இந்த கால சூழ்நிலையில நம்ம குடும்பங்களிலே, நம்ம வீடுகளிலே நீங்கள் ஒரு குறைச்சலையும் காண மாட்டீர்கள். எல்லாம் மீந்தெடுப்பீர்கள். மீந்தெடுக்கத்தக்க ஆசீர்வாதமாய் நம்முடைய குடும்பங்களில் நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்திடுவார். ஆசீர்வாதத்தின் மதகுகளை கர்த்தர் நமக்காய் திறந்தாயிற்று. கர்த்தரை தேடுகிற தம் பிள்ளைகளை கர்த்தர் போஷிக்கிறார் என்பதற்கு இந்த காலம் ஒரு அடையாளமாம். நம்பிக்கை இருந்தால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கை இருந்தால் கர்த்தராகிய இயேசுவுக்கு ஆராதனை செய்யுங்கள். விசுவாசம் இருந்தால் ஆண்டவராகிய இயேசுவை கிட்டிச் சேருங்கள். தூரத்திலே நின்று இயேசு இயேசு என்று சொன்னால் போதாது. தூரத்திலே நின்று கொண்டு, ஆண்டவரே இத்தனை வருஷ காலமாய் உம்மை கிறிஸ்தவ வாழ்க்கை செஞ்சு தொழுது கொள்கிறோம்னு சொன்னா போதாதுங்க. இயேசுவோட நெருங்குங்க, இயேசுவோட கிட்டி சேருங்க, இயேசுவை சாருங்க. இயேசுதான் எல்லாம் இயேசுவே அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் எனக்கு துணை என் வாழ்வு என் இயேசுவே அப்படின்னு சொல்லுங்களா. கிட்டி சேர்ந்து பாருங்கள். உண்மையாகவே நம்ம களஞ்சியத்தில் காசு குறையாதுங்க. நம்முடைய மாப்பு செய்கிற தொட்டில மாவு குறையாதுங்க. தட்டுமுட்டுகள் ஒரு குறைச்சலும் வராதுங்க. ஆரோக்கியத்துக்கு ஒரு குறைவும் வராதுங்க. எந்த கஷ்டமும் வேதனையும் சஞ்சலமும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நிச்சயமாய் நிச்சயமாய் நிறைவை காண்பீர்கள். அவரை நெருங்கி சேருகிறவர்கள், அவரை கிட்டி சேருகிறவர்கள்,
அவர் அண்டை போகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். கன்மலையாகிய கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்கள்.